ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து உங்களோட மார்க்ஸ் அதாவது ஸ்டூடெண்ட் மார்க்ஸும் ஸ்டடி ஹவர்ஸும் என்ன ரெண்டு வேரியபிள் இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிளும் வந்து எப்படி வந்து ஒன்றோட ஒன்று சேஞ்ச் ஆகுது. இல்லாட்டி என்ன ஒரு வேரியபிள் வேல்யூ இப்போ ஒரு ஸ்டடி ஹவர்ஸ் வேல்யூஸ் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, இல்லாட்டி நான் மார்க்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதா, இல்லாட்டி மார்க்ஸ் ஹையாக இருக்கும்போது ஸ்டடி ஹவர்ஸ் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு ஒரு ஸ்டடி ஹவர்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், மார்க்ஸ்ன்றது இன்னொரு வேரியபிள். இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நியூமரிக்கல் வேரியபிள். என்ன அந்த ஸ்டடி ஹவர்ஸ்ன்றது நம்பர்ஸ்லாம் இருக்கும், எத்தனை ஹவர்ஸ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி என்ன மார்க்ஸ்ன்றது என்ன, அதுவும் என்ன நியூமரிக்கல் வேல்யூ, அது நம்பர்ஸ். அப்போ ரெண்டு நியூமரிக்கல் வேரியபிளுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அது லீனியர் ரிலேஷன்ஷிப்பா இல்லை நான் லீனியர் ரிலேஷன்ஷிப்பா, இல்லாட்டி அதில் எந்த ஒரு பேட்டர்னுமே இல்லை, இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ளாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ப்ளாட். ஸோ இந்தியன் வீடியோவில் என்ன இந்த ஸ்கேட்டர் ப்ளாட் எப்படி சீபோர்டில் வந்து என்ன நாங்கள் வந்து ரோ பண்ண போகிறோம், எப்படி ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ அதை விட பேப் ப்ளாட் இன்னொரு டாபிக் இருக்குது. ஸோ அது ரொம்ப அட்வான்ஸான டாபிக். இது வந்து சீபோர்டில் மட்டும்தான் நாங்கள் இந்த பேப் ப்ளாட்டை வந்து எங்களால் ப்ளாட் பண்ணக்கூடிய இருக்குது. இது மேட் ப்ளாட் டிப்பில் இது கிடையாது. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். வாங்க என்ன இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நாங்கள் சீபோர்டில் வந்து ப்ரீவியஸாக வந்து என்ன ஒரு ஒரு சில டாபிக் தான், என்ன பாக்ஸ் ப்ளாட் எப்படி ட்ரா பண்ணுறது, பார் பிளாட் எப்படி ட்ரா பண்ணுறது, கிஸ்டோகிராம் எப்படி ட்ரா பிளாட் என்ன ட்ரா பண்ணுறதுன்ற என்ன நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க என்ன லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்களோட ஸ்கேட்டர் ப்ளாட். ஸோ உங்களுக்கு ஸ்கேட்டர் ப்ளாட் என்னென்னு சொன்னால் ரெண்டு வேரியபிள், அதாவது நியூமெரிக்கல் வேரியபிள். சரி, அதான் கேபிள் இருப்பேன். இப்போ நான் வந்து டேட்டா பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டேட்டா கேட்டகரிக்கல் ரெண்டு டைப் இருக்குது. பட் இங்கே நியூமெரிக்கல் டேட்டாக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம், அதாவது நியூமெரிக்கல் டேட்டா இல்லை நியூமெரிக்கல் வேரியபிள், நியூமெரிக்கல் ஃபீச்சர் இல்லைங்க நாங்கள் யூஸ் பண்ண போகிற ப்ளாட், அதாவது நியூமெரிக்கல் டேட்டா வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ளாட் ஸ்கேட்டர் ப்ளாட். பட் ஸ்பெசிஃபிக்காக என்ன ரெண்டு நியூமெரிக்கல் வேரியபிள். சரி, அப்போ இங்கே நாங்கள் யூஸ் பண்ண போகிற டேட்டா செட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கெயின் நாங்கள் இந்த லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ண சேம் டேட்டா செட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க அந்த டேட்டா செட் நான் ஃபர்ஸ்ட் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ நாங்கள் ஈரிஸ்ன்ற ஒரு டேட்டா செட் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஹெட். ஸோ இது வந்து ஆல்ரெடி லோடாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்விரான்மெண்ட்டில். எஸ், இதாங்க டேட்டா செட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கிற எல்லா வேரியபிளும், அதாவது எல்லா கோலம்ஸ், இப்போ கோலம்ஸாக வேரியபிள்னு சொல்லணும், ஃபீச்சர்ஸ்னு சொல்லும். அதே நேரம் இந்த கொமனாக வந்து இப்போ நான் ஒரு மெஷின் லேர்னிங் வேர்ல்டில் போய் கரெக்ட் பண்ணோம்னா இது அந்த ஸ்பீச்சை வந்து டார்கெட் கோலம்னு சொல்லுவோம். கொமனா வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு யூஸ் பண்ண ஒரு ஒரு சிம்பிளான டேட்டா செட் தானே இது. அப்போ இது வந்து இந்த கடைசியாக இருக்கிற கோலம் இந்த ஸ்பீச்சஸ் இருக்குல்ல, அது வந்து டார்கெட் கோலம், இல்லாட்டி என்ன லேபிள்னு சொல்லுவோம். லேபிள் அதாவது என்னோட ட்ரைனிங் செட்டினோட லேபிள், ட்ரைனிங் செட்னு சொல்லுவாங்க. இல்லை எங்களோட இன்புட் டேட்டாக்கு என்ன ஒரு வை இருக்கிறோம், வை இண்டியன் லேபிள் நினைக்கிறேன். அந்த மூன்று கிளாஸ் இருக்குது. ஸோ நாங்கள் டேட்டா செட்டை பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ டீப்பாக காய்ச்சோம். சரி, இப்போ இங்கே வந்து நாங்கள் எந்த ரெண்டு குழம்பு நாங்கள் செக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நியூமரியல் குழம்பு தான் நாங்கள் ஸ்கேட்டர் ப்ளாட்டுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. பட் நான் இது ஸ்பெசிஃபிக்காக செப்பல் லென்த்தையும் வந்து மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வித் பக்கத்தில் இருக்குது. இந்த ரெண்டு குழம்பையும் வந்து விசுவல் பண்ணி பார்க்க இப்படி ஸ்கேட்டர் ப்ளாட்டை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு குழம்புக்கும் என்ன எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா, எது லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கா, இல்லாட்டி என்ன இல்லாட்டி எதுவும் ஸ்பெசிஃபிக்கான கிளஸ்டர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். சரி, அப்போ எப்படி ஸ்கேட்டர் ப்ளாட்டை வந்து என்ன நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். இப்போ எஸ்என்எஸ் கால் பண்ணனுக்கு எங்களுக்கு நாங்கள் சீபோன் வந்து லாஸ்ட் டே எப்படி எஸ்என்எஸ் ஒரு அலியஸில் யூஸ் பண்ணி தான் என்ன இம்போர்ட் பண்ணேன். ஸோ டிரெக்டாக கால் பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுக்க போகிற ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா என்ன உங்களோட மொழியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பிளாட். இப்போ டிரெக்டாக வேணும்னா கால் பண்ணக்கூடிய எஸ்என்எஸ் டாட் ஸ்கேட்டர் பிளாட். பராந்திசில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர் ஆர்குமெண்ட் வந்து நான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இங்கே வந்து ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் அது முதலாவது பார்த்தீங்கன்னா டேட்டா. அப்போ உங்களுக்கு தெரியுமா நான் வந்து என்ன நாங்கள் ஒரு டேட்டா விசுவலைசேஷன் வந்து பண்ணும்போது டேட்டா விசுவல் லைப்ரரி யூஸ் பண்ணும்போது இப்போ எந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ண போகிறோம் அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எங்களோட பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டாக இருக்க போது. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் என்ன பார் ப்ளாட் மெட்டா பாக்ஸ் ப்ளாட் இந்த ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணோம், இந்த சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இதில் வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரியுமா டேட்டா செட் நேம் வந்து ஐரிஸ் டேட்டா செட், இந்த ஐரிஸ் டேட்டா செட். அடுத்தது வந்து பார்க்கலாம் எங்களோட டேட்டா விசுவலைசேஷன் பொறுத்தவரையில் ரெண்டு ஆக்சிஸ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இங்கே வந்து ரெண்டு ஆக்சிஸ் இந்த இன்ஃபர்மேஷனே வந்து நான் அடுத்ததாக கொடுக்கணும். முதல்ல அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நாங்கள் டேரெக்டாக எக்ஸ்என்டே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக நான் கொடுத்துடலாம் சிஓனை பொறுத்தவரையில். இங்கே வந்து டேரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் வந்து எங்கள்கிட்ட இருக்க 4 குழம்பு வந்து எந்த ஸ்பெசிஃபிக் குழம்பு வந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் ரிப்ரசென்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து செப்பல் எந்த வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த செப்பல் வித்தை வந்து நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணலாம், அது உங்களோட என்ன உங்களோட சாய்ஸாக இருக்கும். சரி, நான் இதில் வந்து என்ன முதல் செப்பல் எந்த வந்து என்ன எக்ஸ் ஆக்சிஸில் வந்து கொடுக்குறேன். சரியா, ஸோ ஸ்ட்ரிங். அப்போ ஸ்ட்ரிங் அன்றைக்கு என்ன கொட்டேஷன் நாங்கள் கொடுக்கணும். செப்பல் லென்த் ஓகே. இது வந்து என்ன எங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் வர போகிற வேரியபிள். அடுத்தது வந்து எங்களோட ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிள் கொடுக்கணும். அகெயின் ரெண்டுமே நியூமரிக்கல் கோலமாக இருக்கும். ஸோ எங்களோட டேட்டா செட்டில் என்னன்னா மெயினாக இருக்கிற 4 தான் எங்களோட இன்புட் ஃபீச்சர்ஸ்னு சொல்லி வைக்கலாம். ஸோ அந்த 4 பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கோலமாக தானே. ஸோ நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணது செப்பல்
வித் சரி இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் என்ன ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ண போகிறோம் இது அப்படி லீனியர் பேட்டர்ன் எதுவும் இருக்கான் ஓகே இது ஒரு ஃப்ளவரோட ஒரு வேரியன்ட் சரி இல்லை மூணு வேரியன்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஓகே இந்த டேட்டா செட் எப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் டீப்பாகவே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் தயவு செய்துங்க லாஸ்ட் வீடியோ செக் பண்ணி பார்த்து போகணும் செப்பல் வித் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட YXஸில் வரப்போகிற என்ன வேரியபிள் அந்த கோலம் என்ன கொடுத்துட்டோம் ஸோ அடுத்தது இங்கே வந்து நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேராமீட்டர் டேப்பிள் போனால் கியூப் பேராமீட்டர் ஓகே லாஸ்ட் வீட்டில் இருந்து கியூப் பேராமீட்டர் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் கியூப் பேராமீட்டர் வந்து என்ன கொமனா வந்து கேட்டகரிக்கல் குழம்பு தான் கொடுப்போம் கேட்டகரிக்கல் குழம்பு தான் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா செட்டில் இருக்கிறது ஒரே ஒரு கேட்டகரிக்கல் குழம்பு அந்த டெக்ஸ்ட் குளம் அதாவது டெக்ஸ்ட் அதாவது அந்த பர்டிகுலர் குளம் வந்து டெக்ஸ்ட் வெளியே இருக்கும் அந்த குளம் எதாண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசிஸ் குளம் ஏன்டா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று கேட்டகரி இருக்குது அந்த மூன்று கேட்டகரியை பேஸ் பண்ணி தான் என்ன அதாவது விஷுவல் அவுட்புட் ஒன்று வேறு போகுது ஸோ நான் இந்த மூணு இதில் இந்த கியூ குளமில் கியூ பேராமீட்டரில் வந்து ஸ்பீசிஸை வந்து என்ன அப்ளை பண்ணுறோம் இது வந்து கொமனாக வந்து இந்த மூன்று கேட்டகரியை என்ன டிஸ்டிங் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் சரி நாங்கள் ஆல்ரெடி இந்த கியூ பேராமீட்டர் என்ன லாஸ்ட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ வேணால் விசுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இதான் என்ன எங்கட ஸ்கேட்டர் பொலாட் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள் நாங்கள் ரெண்டு நியூமரிக்கல் ஒன்று எக்ஸஸில் என்ன கொடுத்தாங்க செப்பல் லென்த் பார்த்தீங்கன்னா செப்பல் லென்த் கொடுத்துருக்கோம் YXஸில் வேறுங்க செப்பல் வித் ஸோ YXஸில் பார்த்தீங்கன்னா செப்பல் வித் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கியூப் பேராமீட்டர் இருக்கு தானே இந்த கியூப் பேராமீட்டர் எங்கே இதில் அப்ளை ஆகிருக்குன்னா அந்த மூன்று கேட்டகரி உங்களுக்கு தெரியும் டேட்டாஸில் மூன்று கிளாஸ் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு என்னடா மூன்று கிளாஸ் கதைக்கிறேன்னு சொன்ன ஒன்றுமே இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐரிஸ் ஓகே ஐரிஸ் ஸ்பீசிஸ் கொடுக்கவா ஓகே அதான் எங்களோட கோலாம் என்ன ஸ்பீசிஸ் கோலாம் டாட் யூனிக் பார்த்தீங்கன்னா இல்லை மூன்று கேட்டகரி ஸோ இது ஒன்றுமே இல்லை இந்த ஐரிஸ்ன்னு சொல்ல வரது டேட்டா செட் இந்த ஸ்கேப் ப்ராக்கெட்டுக்கு ஸ்பீஸ் போட்டுக்கிறது ஒன்றுமே இல்லை எங்கட இந்த குளம் இந்த லாஸ்ட் லாஸ்ட் குளம் இருக்குல்ல ஸ்பீசிஸ் அந்த குளமா கொடுத்து யூனிக்காக கொடுத்தனண்டா என்ன நடக்க மாட்டா ஒன்றுமே இல்லை என்ன அந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரிக்கல் குளம்ல இருக்கிற யூனிக் வேல்யூஸை மட்டும் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண யூனிக் வேல்யூ வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற யூனிக்கான நேம் ரிப்பீட் பண்ணாது யூனிக்காக இருக்கிற நேமை மட்டும் என்ன எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குளம்ல இருக்கிற யூனிக்காக இருக்கிறது மூணு நேம் தான் ஸோ மூணு ஃப்ளவரோட செட் ஸோ என்ன வெர்சிகலா என்ன விர்ஜினிக்கா இந்த மூணு தான் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது வேல்யூ அதுக்கு என்ன ரீசன் இது ஒரு பெரிய டேட்டா கிட்டத்தட்ட 150 ரோஸ் இருக்கிற டேட்டா செட் அப்போ ஆனால் இருக்கிற யூனிக் வேல்யூன்னு பார்த்தோம்னா இந்த மூணு தான் இருக்குது அந்த மூணு தான் எனக்கு இந்த மூணு கலரில் வந்து ரிப்ரசென்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மூணு கலர்லேயே நாங்கள் எப்படி இதை ரிப்ரசென்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் பேராமீட்டர் அப்போ கியூப் பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிகள் டெக்ஸ்ட் வேரியபிளை வந்து என்ன ரிப்ரசென்ட் பண்ணி அந்த விசுவலைசேஷன் இன்னுமே என்ன பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கட் பண்ணுறேன் இப்போ கட் பண்ணிட்டு நான் இதை விஷுவல் பண்ணேன் நடக்கணும் கட் பண்ணி நீங்கள் விஷுவல் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து என்ன எங்கள்கிட்ட வந்து என்ன அந்த கலர் டிஸ்டிங்ஷன் வந்து இல்லா போயிடும் கலர் டிஸ்டிங்ஷன் வந்து இல்லா போயிட்டு என்ன எங்களால் வந்து இப்போ இதில் வந்து பர்டிகுலர் அந்த ஒவ்வொரு டொட்டுமே வந்து என்ன ஒரு ஃப்ளவர் டீட்டெயிலாக போய் பட் இது வந்து இந்த மூன்று கேட்டகரி ஃப்ளவரில் வந்து எந்த ஸ்பெசிஃபிக் கேட்டகரியை வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறது எங்களுக்கு தெரியாது இப்போ ரெண்டு பர்டிகுலர் அந்த வேரியபிளுக்கு இடையான ரிலேஷன்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது பட் இதில் இந்த ஆனால் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃப்ளவர் எந்த வேரியண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண எங்களால் வந்து சொல்லலை என்ன பார்த்தீங்கன்னா கொமனாக வந்து இது ஒரு ப்ளூ கலரில் இருக்கு அப்போ மூண்டும் வந்து என்ன kind of ஒரு கலெக்ஷனாக வந்து என்ன மூன்றுமே வந்து என்ன ஒரு மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் பட் நாங்கள் இங்கே கியூ பேராமீட்டர் அப்ளை பண்ண மாட்டோம் கியூ பேராமீட்டர் நாங்கள் அப்ளை பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு வளமே வந்து என்ன ஸ்பீச்சஸ் கியூ பேராமீட்டர் அப்ளை பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன இப்போ வந்து எங்களால் அந்த மூன்று கேட்டகரி என்ன எங்களுக்கு ஈஸியாக வந்து டிஸ்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ இதான் இந்த கியூ பேராமீட்டரோட பவர்னு சொல்ல இது வந்து லாஸ்ட் வீடியோட டீப்பாகவே டிஸ்கஸ் பண்ணி சரி இப்போ பார்க்கலாம் இந்த கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இதை விஷுவலாக பார்க்கணும் இதில் வியூ அவுட்புட் ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கலாம் ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் வேணுங்க உங்களால் வந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக வந்து ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இருக்கணும் இல்லை இல்லை அவ்வளோ பெரிய இது இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட செட்டோஸா வந்து இந்த ப்ளூ கலர் ரிப்ரசென்ட் ஆகிருக்கிறது செட்டோஸா பட் அதில் வந்து ஒரு ஸ்லைட்டான ஒரு லீனியர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஸ்லைட்டாக அந்த ஆளுமே ஒரு பெரிய ஒரு ஸ்லைட்டாக ஒரு லீனியர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி இருக்குது லீனியர் கோரிலேஷன் லீனியனோட லீனியராக வந்து என்ன இன்க்ரீஸ் போகிற மாதிரி ஒரு பேட்டர்னோட தெரியுது ஆனால் மீன் ஸ்பெசிஃபிக் கிளஸ்டர் ஆயிருக்கு ஒரு கிளஸ்டர் பேட்டர்ல கிளஸ்டர் என்ன ஒரு குரூப்பாக இருக்குது அந்த நீ செட்டோஸா வந்து ஒரு குரூப்பாக இருக்குது மற்ற ரெண்டையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு கிளியரான பேட்டர்ன் இல்லை ஒரு மிக்ஸாக இருக்குது எல்லாமே இந்த ஆரஞ்சு கலரும் மற்றது வந்து என்ன க்ரீன் கலர் என்ன வெர்சி கலரும் என்ன விர்ஜினி கலர் இந்த ரெண்டுமே மிக்ஸ்டப் ஆயிருக்கு அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னோட தெரியல பட் எங்களோட செட்டோஸில் மட்டும் ஒரு கிளஸ்டரிங் ஸ்டைலில் வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஒரு லீனியர் பேட்டர்ன் ஒரு ஸ்லைட்டாக ஒரு லீனியர் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி எங்களால் வந்து ஈஸியாக பார்க்கக்கூடியதாக இருக்கு ஓகே ஸோ இது வந்து நான் என்ன இது எங்கட ஸ்கேட்டபிள் ஸோ ஸ்கேட்டபிளுக்கு என்ன ஒரு ஓவரோட உங்களோட ஐடியா வந்து ஓகே சி போர்டில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்கேட்டபிள் வந்து ரெண்டு நியூமெரிக்கல் ஓகே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னா
ஸ்கேட்டர் பிளாட் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணோம்னா ரெண்டு நியூமரிக்கல் டேட்டா, ரெண்டு நியூமரிக்கல் கோலம், அதோட டேட்டா வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கணும். அது அந்த அந்த ரெண்டு கோலமுக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா, லீனியராக இருக்கா இல்லை நான் லீனியராக இருக்கா இல்லை கிளஸ்டரிங்காக இருக்கா, இந்த மாதிரி அந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக் நியூமரிக்கல் கோலம் அனலைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன இந்த ஸ்கேட்டர் ப்ளாட்டை யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறது, இப்போ நீங்கள் இன்னொரு அனலைசிஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித் ஆஃப் வீரிஸ் ப்ளஸ். ஆக்சுவலி நான் அதான் செஞ்சேன், அதோட டாஸ்க் வந்து மென்ஷன் பண்ணீங்க. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வேறு ரெண்டு வேரியபிளுக்கு அனலைஸ் பண்ண பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித் மற்றது பெட்டல் வித் தானே பார்த்தீங்க. பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு சொல்லுங்கள். சேம் லைன் ஆஃப் கோட்டில் வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக பெட்டல் லென்த்தும் இங்கே வந்து என்ன பெட்டல் வித்தையும் ரீப்ளேஸ் பண்ண அவ்வளோதான். மற்ற என்ன கியூ வந்து இங்கே டேரெக்டாக அப்ளை ஆகும். டேட்டா செட் ஹையர்ஸ் டேட்டா செட். ஸோ அடுத்தது பார்க்கலாம் பேப்லட். ஸோ பேப்லட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேப்லட். இப்போ பேப்லட்ன்றது உங்களுக்கு தெரியும். கொமனா வந்து ஸ்கேட்டர் ப்ளாட்ல என்ன ரெண்டு வேரியல், அப்போ ரெண்டு வேரியல் என்ன அது ஒரு பேர். நம்ம கொமனா வந்து பேர்ன்னு சொல்கிறது என்ன, கொமனா ரெண்டு பேரை சேர்த்து தானே கொமனா ஒரு பேரில் கப்பல்னு சொல்லுவோம். ரெண்டு பேர் சேர்ந்து தானே பேரில் கப். அதை மாதிரி இங்கே வந்து பேப்லட்ன்றது ரெண்டு ரெண்டு வேரியபிளை என்ன கம்பேரிசன் எடுத்து அதை விஷுவலைஸ் பண்ணுறது என்ன ஒரே பிளாட்டில் வந்து. இப்போ நாங்கள் ஸ்கேட்டர் பிளாட்டில் வந்து பார்த்தது நிறைய தனியாக ரெண்டே ரெண்டு வேரியபிள், இது ஒரே பேர் தான் இருக்குது. பட் பேர் பிளாட் என்ன செய்ய மாட்டோம், மல்டிபிள் பேரை வந்து ஒரு சிங்கிள் விஷுவலைசேஷன் எங்களுக்கு ஷோ ஆகும். நான் விஷுவலாக பார்த்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது எப்படி ரோ பண்ணுறோம் ஒன்றுமே இல்லை. எஸ்என்எஸ் டாட் இங்கே டிரெக்டாகவே என்ன பேப்லட்னு உங்களால் ஈஸியாகவே என்ன ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து என்ன சி போர்டில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து மெட்ப்ளாட்லி கிடையாது, சி போர்டில் வந்து இருக்கிற ஒரு அட்வான்ஸ்டான விசுவலைசேஷன். ஸோ இங்கே வந்து என்ன இந்த பராந்திசில் நீங்கள் கொடுக்க போகிற ஆர்குமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா, எந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ண போறீங்க. ஓகே, நாங்கள் டேட்டா செட் என்ன இரிஸ் டேட்டா செட். அடுத்தது வந்து கொடுக்க போகிறது ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் டேரெக்டாக இப்போ விஷயம் இல்லை. நான் வந்து இந்த கியூ பேராமீட்டர் இங்கேயுமே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து கியூ பேராமீட்டர் அப்ளை பண்ணுறது எங்கள்கிட்ட மூணு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் இருக்குங்கிற டேட்டா செட்டில். அப்போ இன்னுமே எங்களோட விஷுவலைசேஷன் இன்னும் மச் பெட்டராக இருக்குது. அதுக்காண்டி நான் இங்கே கியூ பேராமீட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்பீச்சஸ் என்ன கொடுக்குறேன், எங்கள்கிட்ட கீப் பண்ணேன். இப்போ போய் நான் என்ன எங்களோட கோடை ரன் பண்ணேன். தெரியும் இதான் லைன் கோட் லைனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான லைன். இதில் பார்க்க எந்த ஒரு கம்ப்ளெக்சிட்டியுமே இல்லை. சிம்பிளாக நீ இமீடியட்டாக உங்களால் விஷுவலைசேஷன் பண்ண முடியாது. ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட பேர் பிளாட். இப்போ எங்கள் இதில் பேருங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட எங்களோட இந்தியா டேட்டா செட்டில் சொன்னால் 4 கோலம் இருக்குன்னு சொன்னாங்க. சரியா, 4 கோலம். என்ன கோலம், செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த், பெட்டல் வித். இந்த 4 கோலம்ஸ் இருக்குது. அந்த 4 கோலம்ஸேமே வந்து ஒரு கிரிட் ஸ்டைலில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஃபைவ் எக்ஸிஸில் வந்து ஸ்டைலில் வந்து இது வந்து விஷுவல் ஆகி காட்டுது. ஸோ உங்களுக்கு நான் ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட்டும் வியூ ஃபுல் அவுட். ஸோ இது கிட்டத்தட்ட இதில் பார்க்கக்கூடிய மேற்கொண்டு நம்பர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைஎக்ஸிஸை பாருங்க, செப்பல் லென்த் இருக்கு, செப்பல் வித் இருக்கு, மற்றது பெட்டல் லென்த் இருக்கு, பெட்டல் வித் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் எங்களோட எக்ஸிஸை பாருங்க, எக்ஸிஸ்லேயும் அதே 4 குலவுமே அப்படியே இருக்குது. உங்களுக்கு சொன்னால் இது என்ன பெட்டல் லென்த் இருக்கு, பெட்டல் வித் இருக்கு, மற்றது வந்து என்ன அந்த பெட்டல் வித், பெட்டல் லென்த், செப்பல் வித், செப்பல் லென்த். இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இதிலே இருக்குது, எங்களோட கிராஃப்லேயே இருக்குது. இப்போ எங்களோட கிராஃப்லேயே இருக்கு. 1 மினிட். எங்களோட கிராஃப்லேயே இருக்குது. சரியா, இப்போ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி இந்த கிராஃபை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட முதலாவது கிராஃப் என்ன டாப் டாப் லெஃப்ட்டில் இருக்கிறத பார்க்கணும். டாப் லெஃப்ட்டில் இருக்கிற இந்த கிராஃப். அப்போ இது என்னத்தை மீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் செப்பல் வித்துக்கும், செப்பல் வித் இருக்குல்ல, செப்பல் வித்துக்கும் செப்பல் லென்த்துக்குமான கிராஃப் இருக்கும். செப்பல் வித்துக்கும் செப்பல் லென்த்துக்குமானது. ஓகே, இந்த இன்னும் கிளியர் நேம் அந்த இருக்கு. இந்த நேம் அதாவது வந்து எக்ஸ்எக்ஸில் இருக்கிற முதலாவது காலம் நேம் செப்பல் லென்த். நாங்கள் ரிலேஷன்ஷிப் எதுக்கு பார்க்க போகிறோம், இந்த செப்பல் லென்த். முதலாவது வந்து செப்பல் லென்த்தில் இருக்குது. செப்பல் லென்த் முதலாவது கிராஃப் டாப், அதாவது டாப் லெஃப்டில் இருக்கிற கிராஃப். அது வந்து அந்த y ஆக்சிஸில் இருக்கிற கோலம் வந்து செப்பல் லென்த். அதை மாதிரி வந்து அதுக்கு நேராக கீழே இருக்கிறது வந்து செப்பல் லென்த். அப்போ உங்களுக்கு ஒரு இதில் ஒரு நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், ரெண்டுமே என்ன சேம். அதாவது என்ன ரெண்டுமே சேம். அதாவது சேம் கோலமுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ண என்ன நடக்கும், கொமனா வந்து நீங்கள் சேம் கோலமுக்கு வந்து விஷுவலைஸ் பண்ணீங்களா ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் பெருமை. இந்த சேம் கோலம் ரெண்டுமே சேம் பேர். இப்போ நீங்கள் ஏஜுக்கும் வந்து என்ன ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் வந்து வேறு ட்ரா பண்ணுறது. ஓகே, இதில் வார எல்லாமே வந்து என்ன ஸ்கேட்டர் ப்ளாட் அவுட்புட் தான். ஸ்கேட்டர் ப்ளாட் தான் இந்த பேப் ப்ளாட் வந்து உங்களுக்கு விஷுவலாக தருது. அதில் ஒன்றுமே இல்லை. பட் ரெண்டு ரெண்டு கம்பேரிசன், ரெண்டு ரெண்டு குரூப்பா, ரெண்டு ரெண்டு வேரியபிளை சோடி அது என்ன ரெண்டு ரெண்டு பேர், ரெண்டு ரெண்டு கப்பலாக வந்து என்ன அனலைஸ் பண்ணி என்ன அந்த விசுவலைசர். அப்போ முதலாவது டாப் ரைட்ல இருக்கிறது சேம் பேர். ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் லென்த் இருக்குது. நீங்கள் அது எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழே அதுவும் என்ன செப்பல் லென்த் தான் இருக்கு. அப்போ அப்படி சேம் பேரியபிளை கொடுக்கும்போது என்ன அங்கே வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கு. ஆனால் சீபோர்டு என்ன செய்யுதுன்னா அந்த பர்டிகுலர் செப்பல் லென்த் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் கோலமை வந்து என்ன
അതിൻ്റെ ഡിസ്ട്രിബ്യൂഷനൊക്കെ കാട്ടുന്നത്. അപ്പോൾ ഡിസ്ട്രിബ്യൂഷൻ ഉണ്ടത് ഞങ്ങളുടെ கிஸ்டோகிராம் மாதிரி, அது கிஸ்டோகிராம் பார் பிளாட் மாதிரி ஸ்டைல் இருக்கும். பட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது இதில் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இங்கே ரோ ஆயிருக்குன்னா இந்த கேர்னல் டென்சிட்டி கேடி பிளாட்னு இருக்கலாம், இந்த கேர்னல் டென்சிட்டி அதை வந்து ட்ரோ ஆகி காட்டுது. அப்போ சேம் குளமுக்கு நீங்கள் வந்து ஸ்கேட்டர் பிளாட் எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு கேர்னல் டென்சிட்டி குளம் உண்டு, இந்த கேர்னல் டென்சிட்டி பிளாட் தான் ட்ரோ. அப்போ நீங்கள் இதுலேயே மூன்று இருக்குல்ல, மூன்று இருக்க கொண்டு இல்லை எங்கள்கிட்ட மூன்று ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் அண்ட் ஓடனும் செட்டோசா வெர்சிகலர் விர்ஜினிகா. அப்போ உங்களுக்கு தெரியும் ப்ளூ வந்து செட்டோசா பண்ணுது. செட்டோசா ஃப்ளேவருண்ட செப்பல் லெந்துக்கும் செப்பல் லெந்துக்கும் என்ன சேம் குளம். அதே மாதிரி வெர்சி கலருண்ட செப்பல் லெந்துக்கும் செப்பல் என்ன ரெண்டுமே சேம் குளம். சேம் குளம் தானே இப்போ உங்களை டாப் லெஃப்ட்டில் இருக்கிற கிராஃப் சொல்லுது. அது என்ன வெர்ஜினிகா ஃப்ளேவருண்ட சேம் செப்பல் லென்த்துக்கும் செப்பல் லென்த்துக்கும். அப்போ அதைத்தான் என்ன இப்படி கேடி புலட்டில் வந்து காட்டுது. ஏன்னெண்டா இங்கே வந்து சேம் குளமுக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப்பை வந்து செக் பண்ணிடலாம். அதுக்காண்டி சியோட என்ன சிமாட்டா வந்து என்ன செய்யுது, அதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளாட்டாக தெரியுது. கேடியா வந்து என்ன மூன்று ஃப்ளவருக்கும் எப்படி அந்த சிங்கிள் செப்பல் குளம் அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்றதை வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டாவதுங்கட முதலாவது ரோலேக்கு ரெண்டாவது குளம், ரெண்டாவது கிராஃப் அது வந்து என்ன அது வை எக்ஸிஸ் என்ன அதுக்கு நேரே இருக்கிறது செப்பல் லென்த் இருக்கு. ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக செகண்ட் என்ன செப்பல் இதுக்கு அப்போ ரெண்டுமே இங்கே வேறு வேறு குளம். அப்போ ரெண்டுமே வேறு குளம் மாட்டீங்க. நாங்கள் இதைத்தான் நாங்கள் வந்து மேலே ட்ரோ பண்ணாங்க. நீங்கள் ட்ரோ பண்ணது சிங்கிள் ஃப்ளட்டில் என்ன செப்பல் லென்த்துக்கு செப்பல் லென்த் நாங்கள் மேலே ட்ரோ பண்ணோம். இங்கே வந்து எனக்கு கிரிட்டில் வந்து அது ஒரு தனி புலட்டாக வருது. என்ன அதான் பேப் புலட்ன்றது நோக்கி அது ஒரு ஸ்கேட்டர் கலெக்ஷன் ஆஃப் ஸ்கேட்டர் புலட்ஸ். பட் அது என்ன கம்பியாவணி டிஃப்ரெண்ட் வேரியபிள் வந்து என்ன கம்பியாவணி செப்பரேட் ஒரு ஒரு கிரிட் ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு அவுட் எடுத்துருது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் இந்த ப்ளூ கலர்ன்றது செட்டோசா வந்து என்ன ஒரு ஸ்பெசிஃபிக் லீனியர் பேட்டர்னை காட்டுது. மற்ற ரெண்டு அந்த வேரியண்ட்டும் என்ன எந்த ஒரு பேட்டர்னும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அதை மாதிரி நீங்கள் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ப்ளூ வந்து செட்டோசா, எஸ் ப்ளூ வந்து செட்டோசா. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது ஒரு கிளஸ்டர் ஸ்டைலே இருக்குது. இது என்ன இது செப்பல்லேருந்து வைஎக்ஸில் வந்து செப்பல்லேருந்து இருக்குது. அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெட்டல்லேருந்து இருக்கு. அப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் லென்த்துக்கும் பெட்டல் லென்த்துக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் பெக்கின் அதுவும் இன்னும் ஒரு ஸ்கேட்டர் ப்ளாட் ஸ்டைலில் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு என்ன பெக்கின் என்ன கிரிட் ப்ளாட் ஸ்டைல் வந்து அப்போ நீங்கள் இருக்கலாம். இப்போ நீங்கள் இதில் இருக்கிற எல்லா கிராஃபையுமே தனித்தனியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே தான் என்ன ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்க்க நிறைய கிராஃப் இருக்குது என்ன எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது டைம் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இந்த டயக்கனில் பாருங்கள், இந்த டயக்கனில் வந்து இருக்கிறது எல்லாமே சேம் குளம். நீங்கள் சொன்னேன் சேம் குழம்பு இருந்தால் தான் கேடி புலட் வரைய முடியும் சொன்னேன் சி போட். டயக்கனில் இருக்கிற எல்லாமே கேம் குளம். சேம் டைம் இந்த டயக்கனில் பேஸ் பண்ணி அப்புறம் லோவரையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கிரிட் ஃப்ளட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப் ஃப்ளட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல்னு சொல்ல வரேன். என்ன இந்த டயக்னாலுக்கு மேலே இருக்கிற ஃப்ளட்டும் இந்த டயக்னாலுக்கு கீழே இருக்கிற ஃப்ளட்டும் வந்து சேம் ஃப்ளட்ஸ் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்போ சேம் ஃப்ளட்னு சொல்ல வர்றது என்ன ரெண்டுமே வந்து சேம் கம்பேரிசன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் இந்த ரெண்டாவது கிராஃப் ஃபர்ஸ்ட் ரோ வந்து செகண்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா செப்பல் லென்த்துக்கும் செப்பல் வித்துக்கும் கிரியேட் பண்ணிக்கு சரி இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ரெண்டாவது கிராஃப். அதே மாதிரி செப்பல் லென்த்தும் செப்பல் வித்தும் அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் கிராஃபை பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வித்தும் செப்பல் லென்த்தும் அப்படின்னா சேம். இப்போ சேம் இந்த கிராஃபை வந்து நீங்கள் ஒரு 90 டி என்ன டிகிரி என்ன ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த கிராஃப் தான் உங்களுக்கு ஒரு மிரர் மேல் ரெஃப்ளெக்ட் ஆகிரும். ஒரு ரொட்டேட் பண்ணால் நீங்கள் 180 வந்து 180 அது மிரராக பார்த்தீங்கன்னா என்ன மிரர்ன்ற ரெஃப்ளெக்ஷன் தான் இருக்குது. இந்த ரெண்டுமே சேம் கிராஃப் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் கிராஃபும் செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கிராஃபுமே சேம். அது ஏன்டா அந்த கம்பேரிசன் பாருங்க செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்டாக இருக்கிற கிராஃப் வந்து என்ன செப்பல் லென்த்துக்கும் செப்பல் வித்துக்கும் கிரியேட் பண்ணியிருக்கு. அதேமாதிரி செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் கிராஃப் என்ன செப்பல் வித்துக்கும் செப்பல் லென்த்துக்கு அந்த அந்த ஆக்சிஸ் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ஆக்சிஸில் இருக்கிற அந்த அந்த வேரியபிள் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி என்ன கிராஃப் கம்பேரிசன் சேம். அப்போ இது இது இந்த மாதிரி தான் என்ன இந்த டயக்னலுக்கு மேலே இருக்கிறதும் கீழே. இப்போ டயக்னல்னு சொல்ல வர்றது இந்த இந்த கர்னல் பிளாட் தானே கேடி டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் இருக்குது தானே அந்த மூன்று கிராஃப் அந்த லைன் ஒரு லைன் மை கேர்வ் மை அதான் அந்த டயக்னல். அந்த டயக்னலை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளட்டும் கீழே இருக்கிற ஃப்ளட்டும் சேம் என்ன சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம். அதால் நீங்கள் மேலே இருக்கிற ஒரு டயக்னலுக்கு மேலே இருக்கிற கிராஃப் இல்லாட்டி என்ன அதுக்கு கீழே அந்த ஒரு செட் ஆஃப் கிராஃபை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால என்ன உங்களால் வந்து இந்தியா கிரிட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு சமம். என்ன இந்த சிமெட்ரிக்கல் தான் ரெண்டுமே சேம். ஒரு மிரர் மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். மிரர் என்ன இப்போ மிரர் ரெண்டே அந்த டயக்னலுக்கு அங்கால இருக்கிறது இங்கே இருக்கும் சேம். சரி அப்போ இதில் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த நீங்கள் டயக்னலுக்கு மேலே இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஐடென்டி பண்ணிக்கலாம். கொமனாக வந்து செட்டோஸாக வந்து ஒரு கிளஸ்டர் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் தேர்ட் ரோவில் இருக்கிற கடைசி நாலாவது கிராஃபை பாருங்க என்ன செட்டோஸாக வந்து ஒரு கிளஸ்டர்டாக என்ன ஒரு பர்டிகுலர் இதில் இருந்துருக்கு. பட் இதில் ஃபெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை எல்லாமே என்ன ஒரே இடத்துல வந்து கிளஸ்டர் ஆயிருக்கு. மற்றது வந்து எங்களோட விர்சி கலரும் மற்றது விர்ஜினிகா பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் என்ன லீனியர் ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. லீனியராக என்ன இன்க்ரீஸாக என்ன செப்பல் இது என்ன இருக்குது பெட்டல் லென்த்துக்கும் பெட்டல் லென்த்துக்கும் பெட்டல் வித் இன்க்ரீஸ் ஆக என்ன பெட்டல் லென்த் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி என்ன
ஒரு லீனியரில் சேம் ஸோ இந்த மாதிரி தான் இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதர் சிமெட்ரிக்கல், அதாவது டயகனலுக்கு மேலேயும் டயகனலுக்கு கீழே இருக்கிற கிராஃப்ஸ் ரெண்டுமே சேம். சரி, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சைட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஓகே, அதாவது டயகனலுக்கு மேலே இருக்கிற செட்டப் கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லை டயகனலுக்கு கீழே இருக்கிற செட்டப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். டயகனல்னு சொல்ல வரணும் ஒன்றும் இல்லை, இந்த கேர்வோட இருக்கிற அதுதான் டயகனல்னு சொல்ல வரேன். இந்த கேர்வ் மூணு கேர்வ் இருக்குது தானே ஒரு இதில் சேம் கொலமை நான் ட்ரா பண்ணுறேன், சேம் கொலமை விசுவலைஸ் பண்ணுறேன். ஸோ இதான் என்ன சீபான் பேர் பிளாட். ஸோ இதில் வேறு ஒன்றுமே இல்லை, அதை நான் மென்ஷன் பண்ணேன். யூ ரியலி ஒன்லி நீட் டு லுக் அட் த பிளாட்ஸ் above the diagonal or plots below the diagonal to understand all the relationship in your data set. The other half is just a mirrored reflection. ஜீவன் இது கிரிட் சிமெட்ரிக்கல். ஸோ அதான் அதுக்கு ரீசன் வந்து என்ன, அவங்களோட பேப்லட்ன்றது ஒரு கிரிட் ஸ்டைல் இருக்கிற ஒரு சிமெட்ரிக்கல். ஸோ இதான் என்ன உங்களோட இன்றைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இந்த டாபிக். ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சீபால் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பில்ட் பண்ணோம், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் உண்டு. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் செய்து போனீங்கன்னா ஓவரால் சீபாலில் வந்து உங்களால் வந்து ஒரு டேட்டா விசுவலைசேஷன் ஒரு டாஸ்க்கில் வந்து ஒரு டேட்டா செட் இல்லை ஒரு எம்எல் டாஸ்கோட செய்யும்போது ஈஸியாக வந்து விசுவலைஸ் பண்ணக்கூடிய இருக்குன்னு நம்புறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் சஜஷன் இது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காம என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் என்ன ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.